தேடி வரும் மாலை தொடுத்து தேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாலகிருஷ்ணன்புதூர் கடை கிராமம் உதிரப்பட்டியில் ஆமை வேகத்தில் நடந்து வரும் குடிநீர் விநியோக திட்டம் பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்துகிறேன். தேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாலகிருஷ்ணன்புதூர் கடை கிராமம் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் உதிரப்பட்டி இந்திரா காலனி ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் வசதி வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை. எனது தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் மக்கள் கோரிக்கைகளில் தொடர் கவனம் செலுத்தி களமாடி வருகிறேன். அந்த வகையில் உதிரப்பட்டி மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டதிலும் எனது முன்னெடுப்புகள் இருந்ததை அனைவரும் அறிவீர்கள். அதன் அடுத்த கட்டமாக தேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாலகிருஷ்ணன்புதூர் கடை கிராமம் உதிரப்பட்டி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பைப்லைன் அமைக்கவும் கோரிக்கை எழுப்பினேன். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் இப்பணிகளுக்கு அழுத்தம் கொடுத்தேன். மாவட்ட நிர்வாகம் வழியாகவும் இந்த பணிகளை மேற்கொள்ள அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தினேன். கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 15 இது குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு விரிவான கடிதம் எழுதினேன். அதன் எதிரொலியாக பேரூராட்சி நிர்வாகத்தின் 2023-24 ஆண்டிற்கான மூலதன மானிய நிதியின் கீழ் 95 லட்சம் ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான நிர்வாக அனுமதி கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 1 வழங்கப்பட்டது. நான் எழுப்பிய கோரிக்கையின் வெற்றி இது. இதனைத் தொடர்ந்து உதிரப்பட்டி பாலகிருஷ்ணன்புதூர் கடை கிராமம் இந்திரா காலனி குடியிருப்பு பகுதிகளின் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பாலகிருஷ்ணன்புதூர் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதனோடு 4,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பம்ப் அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு 4,751 மீட்டர் நீளத்திற்கு குடிநீர் குழாய் அமைக்கப்பட வேண்டும். அந்த பணிகள் சில இடங்களில் இன்னும் முழுமை பெறவில்லை. கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 1 நிதி ஒதுக்கப்பட்ட இந்த திட்டமானது முழுதாக 1.5 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. நல்லாட்சி வந்து எங்கள் ஊருக்கு நன்மை கனம்ப எங்கள் ஊரை வளர்த்து கொண்டு வந்தது தலாசுந்தரம் ஆட்சி தான். தலைவர் இருந்தாலும் தான் எங்களுக்கு இந்த ரோடு பூரா வந்தது. தலாசி தான் எங்கள் ஊருக்கு தண்ணி ஏற்பாடு பூரா பண்ணது பூராவும் தலாசி தான் பண்ணது. ஆமை வேகத்தில் நடந்து வரும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்துகிறேன். பாலகிருஷ்ணன்புதூர் கடை கிராமம் உதிரப்பட்டி பகுதிகளில் 100க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. சற்றேறக்குறைய 389 பேர் இந்த பகுதிகளில் மட்டும் வசிப்பதாக பேரூராட்சியின் தரவுகள் சொல்கின்றது. கோடைக்காலம் வருவதை கருத்தில் கொண்டு பேரூராட்சி அலுவலரும் ஒப்பந்ததாரரும் குடிநீர் பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்துகிறேன். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் பைப்லைனும் அமைக்க குரல் கொடுத்த நான் அந்த திட்டத்தின் வழியே தண்ணீர் உங்கள் இல்லங்களுக்கு வரும் வரை தொடர்ந்து குரல் கொடுப்பேன். என்றும் மக்கள் பணியில் என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக